வணக்கத்துக்குரிய அக்னி கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, என்னை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிற நண்பர் பாலா அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, ஆசிரியர் அல்லாத பணியினர்களே, அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? எப்படி? சரி, அப்படியே ரெண்டுத்துலேயும் சேர்த்து பேசிக்கலாம், ஒரு மாதிரி புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இட்ஸ் சச் a pleasure to be in your midst today. இங்கே எல்லாருமே ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா? இவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கான ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை இது மட்டும் நான் எந்த காலேஜ்லேயும் பார்த்ததே இல்லை. இவங்க எந்த காலேஜுக்கு போனாலும் இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக there are several colleges which invite speakers like me to address the first year students. So for the last like 2 to 3 months, I've done it at least in about 7-8 colleges. நிஜமாவே வந்து நீங்கள் you're a more enthusiastic lot. அதற்கு உங்கள் கல்லூரி நிர்வாகத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காலேஜஸில் அந்த +2ல் இருந்த அந்த பய உணர்வோடையே தான் இன்னும் உட்காந்துருந்தாங்க ஃபஸ்ட் இயர்ஸ்லாம். வாழ்க்கையிலேயே ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை அவன் +2 எழுதுறது தான். நீங்களாம் இப்போ தான் அந்த சோதனையிலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப கஷ்டம். இது வேறு மாதிரி சோதனை, அது இனிமேல் தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய சோதனைன்னு. +2 எழுதுறதுக்கு நீங்கள் வர்ற போதே வீட்டுக்கு கீரை போடுற அம்மாலாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும், நல்லா படிப்பா, இப்போ விட்டேன்னா அப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. எல்லோரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த வாழ்க்கையில் ரொம்ப சுலபமான விஷயம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அட்வைஸை கேட்குறது. இப்போ +2ல் வந்து அட்வைஸ் மழை. ஏன்னா காலேஜ், உங்கள் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸு, ஹெட்மிஸ்டர்ஸ், ஹெட்மாஸ்டர், வீட்டில் அப்பா அம்மா கேட்கவே வேணாம், நிறைய அப்பா அம்மா கூடவே படிக்கிறாங்க. இப்போ ரொம்ப தொல்லையாக இருக்குது. அவங்க +2 படித்த போது இந்த அளவு படிச்சிருந்தா ஸ்டேட் ஃபஸ்ட்டே வாங்கியிருப்பாங்க. அப்போல்லாம் படிக்காமல் இப்போ நம்ம படிக்கிறப்போ நம்ம கூடவே படிக்கிறாங்க. அதை படிச்சியா இதை படிச்சியான்னு ஒரே தொல்லை. எல்லோரும் அட்வைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 1 மார்க்குன்னா 1 மார்க் கூட விட்டுறக்கூடாது. நீ 1 மார்க் விட்டேன்னா கவுன்சிலிங்கில் 1000 பின்னாடி போயிடுவேன்றாங்க. இந்த மாதிரி பலவிதமான விபத்துகள்லேருந்து தப்பி இப்போ தான் கல்லூரிக்கு வந்திருக்கிறதுனால நான் போன அந்த நிறைய காலேஜில் ரொம்ப ஒரு இறுக்கமாகவே இருந்தாங்க. அவங்க கேட்கிற மனப்பான்மையில் இருந்தார்கள்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள ஒரு நிலைமை கொண்டு வரதுக்கு எனக்கு 1/2 hour ஆச்சு. ஆனால் நீங்கள் வந்து மேடைக்கு நான் வர்ற போதே இவ்வளோ உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், you're such an enthusiastic lot அப்படின்னு. அந்த கல்லூரி சூழ்நிலை அதற்கு ஒரு பெரிய காரணம். நான் வந்து இங்கே தான் ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். அழகப்பா யூனிவர்சிட்டியில், அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன். நான் அங்கே வந்து சேர்ற போது ரொம்ப வருஷ கதை இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் போல் இருக்குது. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வர்றப்போவே ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது எனக்கு. தட் மெமரி இஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். நான் வந்தபோது நான் முழுக்க ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் போட்டு எங்கள் அம்மா என் கூட வராங்க. காலேஜுக்குள்ளே வரேன்னா என்னுடைய காலேஜில் there were 55 boys and I was the only girl. அப்போ வந்து அதுக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே எனக்கு புரியல, கன்ஃபியூசிங்காக இருந்தது. அப்புறம் செகண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று அப்போல்லாம் வரும், இப்போல்லாம் இருக்கான்னு தெரியல. செகண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று வந்து அதில் இன்னும் 4 கேர்ள்ஸ் வந்து சேர்ந்தாங்க. ஸோ ஃபைனலி we became a class of 55 boys and 5 girls. வாழ்க்கையினுடைய வசந்த காலம் அப்படின்னு பார்த்தா அந்த 4 வருஷம்தான். நீங்களாம் நினைக்கலாம், எல்லாம் இப்போ சொல்லுவீங்க பாஸ் பண்ணி போனதுக்கப்புறம்.
படிக்கிற போல எங்களுக்கு கஷ்டம் தெரியும். உண்மைதான். இந்த ஃபஸ்ட் இயரில் இருக்கிற போது பல விஷயங்கள் கன்ஃபியூசிங்காகவே இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது. நான் பெரும்பாலும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் நான். அதனால் காலேஜுக்கு வந்தோடனே எல்லா லெக்சரர்ஸும் பிடிவாதமாக இங்கிலீஷ்லேயே பேசினாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் படித்த அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன். எங்களுக்கு இங்கிலீஷ்லாம் கூட தமிழில் தான் நடத்துவாங்க. பாடம் இங்கிலீஷ் தான், ஆனால் அதையும் தமிழில் தான் சொல்லி தருவாங்க. டேஃபடில்ஸ்னால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அப்படி தான் டீச்சர் நடத்துவார். அதிலேருந்து ஒரு பெரிய மாற்றம். ரெண்டாவது, கூட பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து பார்த்ததே கிடையாது. அவங்கள பார்க்குறதா, தலையை குறிஞ்சிக்கிறதா, சிரிக்கிறதா ஒன்றுமே புரியாது. ஆனால் அவங்களுக்கும் அதே கன்ஃபியூஷன் தான். என்ன செய்யறதுன்னு தெரியாமலேயே பல நாள் இருப்போம். இதில் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேயே எங்களை நேராக கொண்டு போய் இந்த கார்பென்ட்ரி, ஸ்மித்தி அதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? ஆரம்பிச்சிட்டிங்களா? நல்லது. அதில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு வெள்ளை கோட் எங்களுக்கு கொடுத்தாங்க. கடைசி மட்டும் நமக்கு புரியாது எதுக்கு அதுக்கு ஒரு வெள்ளை கோட்டு கொடுக்குறாங்கன்னு. ஆனால் அதை பந்தாவாக வச்சு பஸ் ஸ்டாப்லலாம் நாங்கள் நிற்போம். எங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடச்சிட்டா மாதிரி. சும்மா ஒரு பந்தா தான், வேறு என்ன கண்டோம் நம்ம. அதில் சில விஷயங்கள் எனக்கு வராது. இந்த கார்பென்ட்ரியில் டவுட்டெயில் ஜாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அது கடைசி மட்டும் எனக்கு வரல. நீங்கள் அது இன்னும் செய்ய ஆரம்பிக்கலையா? வரும். அது கடைசி மட்டும் தெரியாது. அப்புறம் தான் தெரிஞ்சுது. என்ன தெரிஞ்சுது? எப்படி செய்யணும்னு இல்லை. இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப வருத்தப்படக்கூடாது. இந்த அட்டெண்டர் அண்ணான்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட கேட்டால் அவர் செஞ்சு கொடுத்துடுவார். இதெல்லாம் மெதுவாக தான் புரியும். அதுவும் நம்ம சகோதரிகள் கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. சகோதரர்கள் கேட்டால் கொஞ்சம் நிதானமாக செஞ்சு கொடுப்பாங்க. பசங்களுக்கு பலவிதமான வருத்தங்கள் உண்டு தானே வாழ்க்கையில். இல்லை, எங்கள் காலேஜில் அப்படி தான். அவன் கத்துவான், அண்ணா 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 பிஸியாக இருக்கல, இரு, பொறுமையாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு அட்டெண்டர் அட்வைஸ் பண்ணுவார். அப்புறம் இந்த ஃபிசிக்ஸ் லேபுக்கு போனால் அது என்ன ஸ்பெக்ட்ரோமீட்டரா? அது கொப்புரான எனக்கு வராதுங்க. அது வரவே வராது. அந்த ஒயிட் லைட் 7 வரணும்ல, 1.5 கலர் 1.25 கலர்லாம் எனக்கு ஒரு 7 என்றைக்குமே வந்ததில்லை. நானும் எப்படியோ ஸ்பெக்ட்ரோமீட்டரை திருப்பி பார்த்து நான் திரும்பி நின்று வராது. அப்போ அட்டெண்டர் அண்ணா அந்த வழியாக போ, அண்ணா 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 அப்படின்னா போகிற போக்கில் இடது கை சுண்டு வரலால் தாங்க தொடுவார். 7 கலர் பளிச்சுன்னு மின்னும். அவர் கைக்கு தான் வரும், லெக்சரருக்கு கூட அப்படி வராது, அவருக்கு தான் வரும். அவர்களெல்லாம் கலைஞர்கள் தானே? இல்லை, உண்மையிலே சொல்கிறேன், அவர்களெல்லாம் கலைஞர்கள் தான். எவ்வளவு தடவை நாங்கள் அதுவும் கெமிக்கல் இன்ஜினியரிங், இங்கே இருக்க கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை, நல்லது. ஏன்னா லேப்லேயே தான் இருப்போம் நாங்கள். கிளாஸுக்கு அப்பப்போ போவோம். கிளாஸுக்கு போனாலும் பல சோதனைகள் காத்திருக்கோம். வாழ்க்கை, என்ஜினியரிங் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம் உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ. அது புரியாமலேயே வாழ்க்கையில் எவ்வளவு நாள் இருந்திருக்கோன்றது அன்றைக்கி தான் நமக்கு புரியும். இதெல்லாம் இந்த விபத்துகள்லாம் முடியறதுக்கே முதல் செமஸ்டர் முடிஞ்சிடும். முதல் செமஸ்டரில் என்ன ஆகும், ஊர்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. எங்கள் காலேஜில் நிறைய பேர் டவுன் சவுத்லேருந்து வந்தவங்க தான். அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள். திடும்னு ஊருக்கு போயிடுவான். அவன் கிளாஸில் லெக்சரர் ஏன்பா இப்படி இருக்க, ஒய் ஆர் யூ பிஹேவிங் லைக் திஸ்னா 3 நாள் வரமாட்டான். அவன் ஏன்னா கேர்ள்ஸ் எதிரில் அவங்கள கேட்டுட்டாங்களாம். பெண்கள் எதிர் கேள்வி கேட்டால் அது தமிழன் புறமுதுகிட்டு ஓடியதற்கு அடுத்த அவமானம். அது இதெல்லாம் சகஜம் அப்பான்னு புரியறதுக்கு ஒரு 2 செமஸ்டர் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் உடனே ஊருக்கு போயிடுவான். 3 நாள் வரமாட்டான். திரும்பி வருவானா இல்லையான்னு அவன் அவன் ரூம்மேட்டுக்கே தெரியாது. அவன் அந்த கோர்ஸ்லேருந்து நிற்கிற மனநிலையிலே இருப்பான். ரொம்ப பெரிய காரணம், சிட்டியிலேருந்து வருகிற மாணவர்களை பார்க்குற போதே அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நமக்கு பேச தெரியல, நமக்கு தோற்றம் இல்லை, அது எதுவுமே உண்மை இல்லை. இது நம்மை பற்றிய நம்முடைய மதிப்பீடு தானே தவிர அது உண்மையல்ல. ஆனால் அப்படி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் செமஸ்டர், கல்யாணம் ஆனவுடனே முதல் வருஷம், வேலையில் சேர்ந்தவுடனே முதல் 6 மாதம், இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். அதனால் நமக்கு தான் அப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. உலகத்தில் எல்லாருக்கும் அப்படி தான். பயப்படாமல் இருக்க வேண்டியது ஒன்று தான் அப்போது தேவை.
அப்போது விட்டா 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 ஊருக்கு போயிடுவான், லீவ் போட்டுருவான், வரவே மாட்டான். அப்படி இருந்தவன் தான் 4th இயர் வந்தபோது லீவ் விட்டு ஹாஸ்டல்லையே இழுத்து பூட்டில் தொங்குற மட்டும் அங்கேயே இருப்பான், போக மாட்டான். போடான்னாக்கா இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகிறேன் சார், ஹாஸ்டலில் திறந்து வைங்கம்மா. ஊருக்கு போகவே அவனுக்கு பிடிக்காது. அவனுடைய வாழ்க்கைக்குள் அந்த கல்லூரி என்பது கலந்து விடும். அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? கல்லூரி நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிற நட்பு இருக்கிறதே, அது மிக பவித்திரமானது, மிக பவித்திரமானது. அதற்கு ஈடு இணையே கிடையாது. நட்பு என்பதனுடைய முழு பரிமாணத்தை கல்லூரி நட்பு தான் கொடுக்கும். பள்ளியிலே நட்பு இருக்கும், சம் ஆஃப் இட் மேபி வெரி ஸ்ட்ராங் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைன்னு சொல்லல. ஆனால் கல்லூரி நட்பில் தான் ஒரு விதமான மெச்சூரிட்டியோட நல்ல அழகான நட்பு. நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஹாஸ்டலில் இருக்கீங்களா நீங்கள்லாம்? சில பேர் ஹாஸ்டலில் இருப்பீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மட்டும் நம்ம அக்கா தங்கச்சிக்கு எதாவது கொடுத்துருப்போம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்னோடய பிங்க் கலர் சுடிதாரை தொட்டானா கொலை விழும்பா வீட்டில். என் பொண்ணு அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கா இப்போ அவள் அக்காட்ட. என்ன வேணால் செய், என் சுடிதாரை தொட்டியோ கொலை வந்துடும் வீட்டிலம்பா. அப்படி இருக்கிறவங்க தான் ஹாஸ்டலில் வந்து கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் வர அன்றைக்கே என் செல்வாரை போட்டுட்டு போடி, தாண்டி லக்குடி போட்டுட்டு போடி. இந்த நட்பு எப்படி சாத்தியமாகிறது? அதே மாதிரி தான் மாணவர்களுக்கும் ரொம்ப ஆழமான நட்பு என்பது கல்லூரி நாளில் தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் அவனுக்கு கிடச்சிரும், இன்னும் அவன் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கல, செலிப்ரேட் பண்ண மாட்டான். அவங்க எல்லாத்துக்கும் செலிப்ரேட் பண்ணியே பழகினவன். நீங்கள் அரியர் வாங்கினதுக்கெல்லாம் பார்ட்டி வச்சாலும் தானே நீங்கள். எதுக்குடா பார்ட்டி கேட்குற? நான் பாஸ் பண்ணலடா. மச்சான் அரியர்ஸ் வச்சாலே பார்ட்டிடா இங்கம்மா. எல்லாத்துக்கும் பார்ட்டி வச்சுவன், பிளேஸ்மெண்ட்டில் 2வது நாள் அவனுக்கு கிடச்சிருச்சு, பார்ட்டி இல்லை, நோ செலிப்ரேஷன். அவனுக்கு கிடைக்கலடா, வெட்டுடா மச்சான், அவனுக்கு கிடைச்சா பார்த்துக்கலான்டா. என்ன ஆழமான நட்பு, என்ன அபூர்வமான நட்பு! அது கல்லூரி நாட்களில் தான் அது சாத்தியம். ஒன்று நிச்சயமாக நினைவு வச்சுக்கோங்க, கல்லூரியை விட்டு நீங்கள் வெளியே போனால் இந்த நட்பு இனிமேல் கிடைக்காது. நான் கல்லூரியை விட்டு வெளியில் வந்த அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப கூடவே இருப்பான் ஆஃபீஸில், அவன் தான் நம்ம உயிர்னு நினைப்போம், கடைசியில் அவன் தான் நமக்கு வேட்டு வச்சுருப்பான். அது புரியறதுக்குள்ளே நம்ம விழுந்துருவோம். அதனால தான் ஒரு ஆங்கில கவிஞன் சொன்னான், கடவுளே, என்னுடைய விரோதிகளை நான் பார்த்து கொள்கிறேன், நண்பர்களிடமிருந்து என்னை நீ காப்பாற்றணும். கல்லூரி அப்படி அல்ல. மிக நல்ல பருவம் உங்களுடைய வாழ்க்கையில். ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய முகங்களை பார்க்க பார்க்க எதிர்காலத்தினுடைய நீண்டு விரிந்த பாதைகளை உங்களுடைய முகங்களில் என்னால் தரிசிக்க முடிகிறது. அப்போது என்ன, என்ஜினியரிங் எஜுகேஷன்றதுக்கு வந்துட்டீங்க. எதுக்கு வந்தோம்? அந்த கேள்வியை நாமே கேட்டுட்ருக்கோம்மா. எதுக்கு வந்தோம்? நானும் கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தேன். கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA படித்தேன். அப்புறம் ஒரு வங்கியில் போய் சேர்ந்தேன். இப்போ வருஷக்கணக்காக அந்த வங்கியில் தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் படித்ததுக்கும் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம்? என்னுடைய பேஷன் என்பது மேடையில் பேசுகிற பேச்சு, என்னுடைய தொழில் என்பது வங்கி தொழில். நான் படித்தது என்ஜினியரிங். எங்கே இருந்து எங்கே? இந்த நண்பன்னு ஒரு படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, விஜய் நடித்த படம். அது வந்து 3 Idiotsனுடைய தமிழ் படுத்தப்பட்ட படம். அது இங்கே விஜய் விட அமீர் கானுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி. அங்கே அந்த படத்தில் ஒரு டயலாக் வரும். விஜய் வந்து அந்த இலியானான்ற கதாநாயகியை காதலிப்பார். அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் நிச்சயம் இருக்கும். அந்த ஆள் லூஸ் மாதிரியே இருப்பான். அது எல்லா சினிமாலேயும் அப்படி தான். ஹீரோயினுக்கு எந்த மாப்பிள்ளையை நிச்சயம் பண்ணுறாங்களோ அவன் லூஸ் மாதிரியே இருப்பான் எப்போவும். அந்த பையன் வந்து, அதாவது அந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிற அந்த பையன் வந்து ஒரு என்ஜினியர். அவன் வந்து ஒரு பேங்க்கில் பெரிய பதவியில் இருப்பான். நீங்கள் அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தெரியும். அவனை பார்த்து விஜய் கேட்பார், நீ ஏன்டா இன்ஜினியரிங் படித்த? இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்குடா பேங்க்கில் வேலை செய்கிற அப்படின்னு அந்த படத்தில் ஒரு வசனம் வரும். இந்த படத்துக்கு நான் போயிருக்கிற போது இந்த வசனம் வந்தப்போ மொத்த தேட்டரில் 2 பேர் பயங்கரமாக கை தட்டினாங்க. யாருன்னா என் பொண்ணுங்க 2 பேரும். என்னை கலாச்சிட்டாங்களாமா 2 பேரும். அப்படியா?
பிரயோஜனமே இல்லையா? என்னவோ ஒன்று செய்யறதுக்கு என்னதுக்கு ஒரு என்ஜினியரிங் சீட்டை வேஸ்ட் பண்ண? ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்ஜினியரிங் என்ஹான்சஸ் யுவர் அனலிட்டிக்கல் எபிலிட்டிஸ். நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். அதுக்கப்புறம் என்ஜினியராகவே தான் களத்தில் நிற்கணும் அப்படின்ற கனவு சில பேருக்கு இருக்கும். நான் எந்த டிசிப்ளினில் படித்தாலும் சாஃப்ட்வேருக்கு போகிறேன்னு சில பேர் கிளம்பலாம். Some people might pursue research. Some people might migrate to management, administrative servicesக்கு போகலாம், ஆர்மி சர்வீசஸ்க்கு போகலாம், எங்கே வேணால் போகலாம். கடைசியில் என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆர்மியில் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பான பதவியை எடுத்துக்கொண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற ஃப்ளட் விக்டிம்ஸை காப்பாற்ற நிற்கிற ஒரு ஆள் ஒரு என்ஜினியராக இருக்கலாம். எதனால் அந்த கல்வி அவனுக்கு உதவி செய்தது என்றால், 4 வருஷம் நீங்கள் படிக்கிற என்ஜினியரிங் கல்வி என்பது இட் என்ஹான்சஸ் யுவர் அனலிட்டிக்கல் எபிலிட்டிஸ். எதை செய்தாலும் வாழ்க்கையில் நமக்கு மிக ஆதாரமாக தேவையானது அனலிட்டிக்கல் எபிலிட்டிஸ் தான். சில விஷயங்களை பார்த்து அவதானித்து இதை செஞ்சால் இது வரும். அதுதானே நமக்கு என்ஜினியரிங் சொல்லிக் கொடுப்பது. என்ஜினியரிங் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எல்லாமே இதை செஞ்சால் இது வரும், இது செஞ்சால் இது வரலாம், இது வரலாம், இது வரலாம், இதுக்கு இவ்வளோ ப்ராபபிலிட்டி, இதுக்கு இவ்வளோ ப்ராபபிலிட்டி, இதுக்கு இவ்வளோ ப்ராபபிலிட்டி. இப்படி யோசித்து முடிவுகளை எடுப்பதற்காக மனத்தளவில் உங்களை தயார் செய்கிற ஒரு பயிற்சி தான் என்ஜினியரிங். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம், நம்ம யோசிச்சோன்றீங்க. இதெல்லாம் நம்ம எதுக்காக என்ஜினியரிங் காலேஜுக்கு வந்தோம்? நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என் ஃப்ரெண்டு கீதா போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினா நானும் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினேன். ஒரே ஒரு காரணம் தான். இன்னும் பிறக்கும் போதே சரஸ்வதி தேவி என் நாக்கில் நீ என்ஜினியர் ஆக கடவுதுன்னு எழுதி அனுப்பிச்சா அதெல்லாம் கிடையாது. ஒன்றுமே தெரியாது. ஆட்டு மந்தை மனப்பான்மை தான். எனக்கு முந்தின தலைமுறையில் 11th ஸ்டாண்டர்ட் தான், அப்போ தான், +2 கிடையாது. 11th முடித்தோடனே எல்லோரும் போய் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் சேருவாங்க. அத்தனை பேரும் ஒரு பேப்பரை சுருட்டிட்டு எல்லாம் போகும். எதுக்காக போகிற தெரியாது, எல்லோரும் போகிறாங்க, நானும் போகிறேன். அந்த ஆட்டு மந்தை மனப்பான்மை நம்மளிருந்து மாறவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் என்ஜினியரிங் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, நானும் கொடுத்தேன். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு பதிலாக என்ஜினியரிங் காலேஜ். வடிவம் மாறி இருக்கிறதே தவிர மனப்பான்மை மாறவில்லை. சரி, வந்தாச்சு. வந்த பிறகு என்ன? சில விஷயங்கள் தாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கல்லூரிகளில் என்ஜினியரிங் கல்லூரிகளை இடித்துவிட்டு கல்யாண மண்டபங்களாக மாற்றலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். தெரியும் உங்களுக்கு. உங்கள் கல்லூரியில் நிலைமை வித்தியாசமாக இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் யூஆர் இன் த ரைட் பிளேஸ். முதல் விஷயம். அந்த நம்பிக்கை வேணும் வாழ்க்கையில் எப்போவுமே. என்ன அப்போ பெரிய இந்த மாதிரி மனப்பான்மையிலே இருந்தால் பின்னாடியே இருந்துகிட்டு இருப்பீங்க. வேணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் பெரிய ஹீரோவாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கேள்வி நிற்குதில்லை நம்மக்கிட்ட. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. முதல் விஷயம், ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் இருக்கிற ஒரு காலகட்டம் இது. ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ். எங்களுடைய வாழ்க்கை இருந்தார் போல உங்களுடைய வாழ்க்கை இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய நியதிகளே வேற. ஸ்கூலில் படிக்கிற போது டீச்சர்ஸ்லாம் எங்களை அடிப்பாங்க. நான்லாம் உங்கள் வீட்டு அடி எங்கள் வீட்டு அடிலாம் வாங்கினதில்லை, அப்படி அடி வாங்கியிருக்கேன். இல்லை, எனக்குன்னு வரலாறு எனக்கு எதிராக சதி செய்தது. என்ன சதினா, எங்கள் அக்கா நான் படிக்கிற ஸ்கூல்லையே படித்தா. இதை விட ஒரு கொடுமை இருக்க முடியுன்றீங்க? எப்போ என்ன செஞ்சாலும் எங்கள் டீச்சர் உடனே புரட்டு வந்தாங்க. ஹேமாவோட தங்கையா நீ? அவள் அப்படி இருக்கா, இவள் எப்படி இருக்கா? அவள் அப்படி இருக்கா, நான் இப்படி தான் இருக்கேன், நான் என்ன செய்கிறது அதுக்கு? அது தனுஷ் சொல்லுவார்ல, என்ஜினியரிங் படிப்பு என்பது சாதாரணமானது அல்ல. ஈஸியாக மார்க் வர குரூப் எல்லாம் விட்டு கஷ்டமான குரூப்பை எடுத்து ஃபிசிக்ஸ் டியூஷன் போய், கெமிஸ்ட்ரி டியூஷன் போய், மேத்ஸுக்கு டியூஷன் போய், ராத்திரியெல்லாம் டீ போட்டு குடிச்சு படித்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி 4 வருஷத்து அரியர்லாம் கடைசி வருஷத்தில் கிளியர் பண்ணி, வேலை கிடைக்காம தொண்டை வலிச்சு சோத்தை தின்னு தண்டச்சோறுன்னு அத்தனை பேரும் சொல்லி, அப்படி நீளமாக பேசுகிற டயலாகுக்கு நாமெல்லாம் லைக் போட்டோம்ல. ஆனால் இந்த கஷ்டங்களை நமக்கு சொல்லித் தருவதற்கு கூட பள்ளி படிப்பை கூட தாண்டாத ஒரு கதாநாயகன் தான் தேவையாக இருக்கிறது. நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான் இது. நாம் செய்கிற வேலை என்பது ரொம்ப கஷ்டமானது என்பது நமக்கு தெரிந்தது தான்.
இந்த உங்களுடைய பல பேரினுடைய அப்பா அம்மாக்கள் ரொம்ப மிடில் கிளாஸாக தான் இருந்திருக்கணும். மேபி தெர் ஆர் சம் எக்ஸெப்ஷன்ஸ், தெர் ஆர் சம் எக்ஸெப்ஷன்ஸ். ஆனால் உங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையை விட ரொம்ப வேறுபட்டது. டீச்சர்ஸ்லாம் எங்களை நல்லா அடிச்சிருக்காங்க. ஆனால் சுவாரஸ்யம் என்னென்னா, அடித்த டீச்சர்ஸ் தான் ஞாபகத்தில் இருக்காங்க. இல்லை, ரொம்ப வாழ்க்கை விசித்திரமானது. எந்த டீச்சர் ரொம்ப அடிச்சிருக்காங்களோ அவங்க தான் ஞாபகத்தில் இருக்காங்க. இப்போது எங்கள் ஸ்கூலில் ஒரு வழக்கம் உண்டு. எவ்ரி மண்டே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேசணும். நான் வந்து 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படிக்கிற போது, நீங்களாம் கூட உட்காரலாமே, பாவம் சில பேர் நின்றுக்கிட்டே இருக்காங்க, நாற்காலிகள் இல்லையா? சரி, ஓகே, நின்று கொண்டு கேட்கிறவர்களுக்கு தனியாக ஒரு வணக்கம் போட்டுடலாம். 6th 7th ஏதோ படிக்கிற போது என்ன நீதாண்டி அடுத்த மண்டே பேசுகிறேன்னு எங்கள் டீச்சர் சொல்லிட்டாங்க, எங்கள் தமிழ் டீச்சர். நான் உடனே வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கிட்டே, அம்மா எல்லாம் எங்கள் அம்மா தான் எழுதி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா எழுதி கொடுத்துட்டாங்க. நல்லா படிச்சுட்டேன். மனப்பாடம்னா மனப்பாடம், அப்படி ஒரு மனப்பாடம். பயாலஜி கூட அப்படி மனப்பாடம் பண்ணதில்லை. அப்படி ஒரு மனப்பாடம் பண்ணி, எவ்வளோ மனப்பாடம் பண்ணிட்டேன்னா எங்கள் வீடு கூட்டுற அம்மாலாம் அந்த ஸ்பீச்சை மனப்பாடமாக சொல்லும். அப்படி ஒரு மனப்பாடம். அதை செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு மேடை, முதல் முறையாக நான் மேடையில் ஏறுறேன். எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் நிற்கிறாங்க, டீச்சர்ஸ்லாம் நிற்கிறாங்க. என்னை கூப்பிட்டுட்டாங்க. ஸ்டேஜ் மைக் அது மட்டும் பார்த்ததே கிடையாது. அங்கே வரேன். முதல் லைன் எங்கள் அம்மா ஸ்பீச் எழுதியிருக்காங்க. என் பெயர் பாரதி, நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். தான் ஃபர்ஸ்ட் லைன். என் பெயர் என் பெயரே எனக்கு மறந்து போச்சு. மேடையில் பேசுவது சாதாரணம் அல்ல. கீழே உட்காந்துட்டு எங்கள் மாமனார் வந்து எப்போவுமே கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது சாய்வு நாற்காலில் சாஞ்சிக்கு தான் பார்ப்பார். நல்லா சாஞ்சிக்கிட்டு, சேச்சே இவன் சரியாகவே ஆடலை, நான் மட்டும் போயிருந்தேன்னா சாய்வு நாற்காலிலேருந்து எந்திரிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால் முதல்ல சொல்ல, தோனி சரியில்லைம்மா, அவனை மாத்திராதான் இந்தியா உருப்பிடும்பார். இவர் சாய்வு நாற்காலில் இன்னும் எழுந்திருக்கல. இவர் அது மாதிரி பேசும்போது சேச்சா இந்த ஆள் பேசுறது சரியில்லைன்னு சொல்கிறமே தவிர மேடையில் நின்னா தான் தெரியும். என் பெயர்னா வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு உதவி பண்ணுறாங்களா கீழே, உன் பேர் பாரதிடி, உன் பேர் பாரதிடி. எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் எவ்வளோ நேரம் வரவே இல்லை. என் பேரே எனக்கு வரல. எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் பார்த்தாங்க, இவ்வளோ இறக்க அடுத்தவளை ஏற்றுன்ட்டாங்க. அவமானம்னா சாதாரண அவமானமா அது? அப்படிப்பட்ட அவமானம். இப்போ வந்து நான் வீட்டுக்கு போய் எனக்கு என்ன ஆசைன்னா, வீட்டில் வேறு அவமானப்பட வேணாம். வீட்டுக்கு போய் நான் என்னம்மா பேசினேன்றீங்க, தட்டினோம் பாருன்னு தங்கவேல் சொல்கிற மாதிரி சொல்லலாம்னா முடியாது. ஏன் முடியாது? அக்கா எங்கள் ஸ்கூலில் படிக்கிறான். நான் போகிறதுக்கு முன்னாடியே அவள் போய் சொதப்பிட்டான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்படி அவமானப்பட்டேன். நான் பாட்டுக்கு எங்கேயா போயிட்டுருப்பேன். பசங்களாம் சொல்லி இவ தாண்டி எனக்கு ஸ்டேஜ்லேருந்து இறங்கினா. தேவையா எனக்கு இது? அன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவை நான் எடுத்தேன். என்னென்னா, இனிமேல் நான் மேடையில் ஏற மாட்டேன். நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கேனோ அது மட்டும் நான் மேடையில் ஏறி பேச மாட்டேன். இதுதான் நான் எடுத்த முக்கியமான முடிவு. அன்றைக்கி அடுத்த மண்டே வந்தது எங்கள் தமிழ் டீச்சர், இந்த வாரமும் நீ தான் பேசுகிறேன்றாங்க. டீச்சர், என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க டீச்சர், போடி போய் பேசு. அப்படி தான் பேசுவாங்க டீச்சர்ஸ்லாம். இப்போ இருக்கிற ஆசிரியர்கள், நீங்கள் ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு வந்துருக்கீங்க, பாவம் உங்கள் டீச்சர்ஸ்லாம். ஏதாவது ஒரு டீச்சர் கை தூக்கினா பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், கையெல்லாம் தூக்காதீங்க மிஸ், சன் நியூஸில் வந்துடுவீங்கன்றோம். எவ்வளவு பாவம் அல்ல ஆசிரியர்கள். ஒன்றும் இல்லை, ஒரு பையனை ஏண்டா படிக்கலன்னு தான் ஒரு டீச்சர் கேட்டிருக்கு. அவன் மன உளைச்சல தற்கொலை பண்ணிக்கிட்டானா. ஏண்டா படிக்கலைன்னா என்ன கழுதைக்கு மன உளைச்சல் வரும்? இப்போ எங்களெல்லாம் என்ன அடி வெளுத்துருக்காங்க. அடித்தா வீட்டில் சொல்ல முடியாது என்னால். ஏன்றீங்க, எங்கள் அப்பா ஒரு டீச்சர், அடிக்கிற மாதிரி நீ ஏன் நடந்துட்டேன்னு அதுக்கு பதிலுக்கு 2 தடவை அடிப்பார். கீழே விழுந்தா வீட்டில் சொல்ல முடியாது. கீழே விழுந்தேன்னா வீட்டில் சொல்ல முடியாது. காயத்தில் எச்சத்து போயிட்டு பேப்பர் ஓடிட்டு ஓட வேண்டியது தான். இப்போ நீங்களே யாரோல பேம்பர்ட் லாட். உடனே வீட்டுக்கு போய் சொல்லி அப்பா அம்மா உடனே வந்து அந்த டீச்சரை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க பல ஸ்கூலில். இதுக்கப்புறம் கதை இன்னும் முடியல. அடுத்த வாரம் நீ தான் பேசுன்ட்டாங்களா. கெஞ்சுறேன், அழறேன், போ போ அப்படின்ட்டாங்க. அடி வாங்கணுமா, ஓடுன்ட்டாங்க. அடுத்த வாரம் திரும்பவும் முதல் லைனை நான் மறக்கவே இல்லை, 3வது லைனை தான் மறந்தேன். திரும்பவும் என்னை இறக்கிட்டாங்க. எங்கள் தமிழ் டீச்சருக்கு என்ன தைரியம் இருந்தால் 3வது வாரமும் என்னை பேச வச்சாங்க. இது எனக்கு ஒரு தொடர் சித்திரவதையாக போச்சு. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போதே அழுதுகிட்டே எழுந்திருப்பேன். எங்கள் அப்பாட்ட கெஞ்சுவேன். எங்கள் அப்பா தான் பிடிஏ ஹெட் இந்த அழகுக்கு. வந்து சொல்லுப்பா டீச்சர்கிட்ட. அதெல்லாம் டீச்சர்கிட்ட நான் பேச மாட்டேன், எனக்கு மரியாதை இல்லைன்னு. என் மரியாதை காற்றுல போகுதுங்க. அவள் அதை பற்றி அவருக்கு ஒரு கவலையும் இல்லை. 7 வாரம் அவமானப்பட்டேங்க.
7 வாரம். அது ஒரு ரொட்டீன் ஃபீச்சர் ஆயிடுச்சு எங்கள் அசம்பிளியில். இந்த பொண்ணு வந்து இறங்கிடுவாடா அப்படின்னு எல்லோரும் பேசிப்பாங்க. 7வது வாரம் பேசிகிட்டு இருக்கிற போது ஒரு சின்ன டெக்னிக் எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னென்னா, பேச்சு என்பது என்ன? மேடை பேச்சு என்பது, மேடை பேச்சு பேசுகிற யாருமே மறக்காமல் அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி வார்த்தைகளை கொட்டுகிறார்கள்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்களுக்குலாம் மறக்கவே மறக்காது. தப்பு. மறக்கும். அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு பெறல் வரும். ஆனால் நம்ம மறந்துட்டோன்றதை ஆடியன்ஸுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறது தான் பேச்சுக்கலை. அவ்வளவுதான் பேச்சு. இது புரிவதற்கு நான் 7 முறை அவமானப்பட்டேன். அந்த 7வது அவமானத்துக்கு பிறகு, அது எனக்கு புரிந்த பிறகு, அன்றிலிருந்து இன்று வரை எந்த மேடையை பார்த்தும் எனக்கு அச்சமில்லை. எத்தனை பேர் இருந்தால் 10,000 பேர் இருந்தாலும் எனக்கு அது பயம் இல்லை. அவங்க என்னை அறிமுகப்படுத்துகிறப்போ சொன்னாங்க, சன் டிவி பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க, அங்கே பேசுகிறாங்க, இங்கே பேசுகிறாங்க. அந்த வெற்றிகள் உங்களுக்கு தெரிகிறது. நான் ஓரளவு, ரொம்ப இல்லாட்டாலும் ஓரளவு வெற்றிகரமான மேடை பேச்சாளராக நான் இருக்கிற வெற்றிகள் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் 7 முறை நான் அடைந்த அவமானம் நானே சொன்னால் என்று உங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று நீங்கள் பார்க்கிற அத்தனை பேரின் வெற்றி பக்கங்களைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு அவமானம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கு பின்னாலும் தோல்விகள் இருக்கின்றன. ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பதாக சொல்லுகிறார்கள். எதையும் நம்பாதீங்க, எல்லாம் பொய். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருப்பது தோல்வி, அவமானம், கண்ணீர், ரத்தம், வியர்வை. இதுதான் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருக்கிறது. இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற போது ஏகப்பட்ட அவமானங்கள் வரும், நிறைய வரும். மொழி தெரியாததனால் வருவது, பாடம் புரியாததனால் வருவது. கூடவே இருப்பா ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நம்பிக்கிட்டு இருப்போம். நம்மோட 20 மார்க் ஜாஸ்தி வாங்கிடுவோம். அவெல்லாம் ஃப்ரெண்டாவ? எனிமி. அதெல்லாம் எனிமி. அதுவும் நல்லா படிக்கிற பசங்க இருக்கு பாருங்க, எப்போ கேட்டாலும் நான் ஒன்றுமே படிக்கலடிங்கும். ரொம்ப நல்லா படிக்கிற பசங்களும் அப்படித்தான். அந்த முதல் லைனில் உட்காந்துருப்பாங்க பாருங்க, லெக்சரர் தும்பினா கூட எழுதிப்பாங்க. நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கே வந்து படிக்கிறவங்க அவங்க. எங்கள் கிளாஸில் பாலமுருகன் ஒரு பையன் இருந்தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்துருப்பான். இங்கே யாராவது பாலமுருகன் இருந்தால் மன்னிச்சுக்குங்க. நீங்கள், நான் சொல்கிறது எங்கள் பாலமுருகன், ஏசி டெக்கோடைய த பேட்ச் ஆஃப் 90, அந்த பாலமுருகன். அவர் இப்போ யூஎஸில் இருக்கார். அவருக்கு நாங்கள் ஞானப்பழம்னு பேர் வச்சுருந்தோம். பாலமுருகனுக்கு சார் வேறு ஒரு பேர் வச்சுக்கலாம், ஆனால் சார் பேராக இருக்குது. எந்த பேர் வச்சாலும் யாராவது இருக்க போகிறீங்களே. அவருக்கு ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். அதாவது லெக்சரர்ஸ் நிறைய அசைன்மெண்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பையனுக்கு நாங்கள் கொடுத்தது ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான். எந்த அசைன்மெண்ட் கொடுத்தாலும் அன்றைக்கே பண்ணிவிடுவார் அவர். ஒரு மனுஷன் 2 நாள் 3 நாள் கழித்து பண்ண வேண்டாம், அன்றைக்கே அதை பண்ணி முடிச்சோம். உடனே என்ன அசைன்மெண்ட்னா, அதை 6 ஜெராக்ஸ் எடுக்கணும். இதுக்கு 6 ஜெராக்ஸ்ன்னு நீங்கள் சொல்ல முடியுமா யாராவது? 5 கேர்ள்ஸுக்கு ஆளுக்கு 1, எல்லா பாய்ஸுக்கும் சேர்த்து 1. அதுதான் அவருடைய முக்கியமான கடமை. எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு எங்களுக்காக. அப்போ வந்து லைப்ரரிக்கு போகணும் காப்பி அடிக்கிறதுக்கு. உங்களுக்கு இப்போ அந்த வேலையும் கிடையாது. கூகுள் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் கட் பேஸ்ட் பண்ணி பேரா அலைன்மெண்ட்டை மட்டும் மாற்றினா போகிறோம். யாருமே கண்டுபிடிக்க முடியாது. மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற தலைமுறை மாறி மாதா பிதா கூகுள் தெய்வம் என்ற தலைமுறைக்கு வந்திருக்கிறவர்கள். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை. அதில் இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ், இஸ்ன்ட் இட்? எங்களுடைய வாழ்க்கையில் சில ப்ளஸ்ஸஸ் இருந்தது. அது மாதிரி ஆசிரியர்களோடு ரொம்ப நெருக்கமான உறவு. அவங்க அடிக்கலாம், எங்களை என்னவும் சொல்லலாம், எல்லா டீச்சருக்கும் பேர் வைப்போம் நாங்கள். அவங்க மைண்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு என்ன பேருன்னு. அது இப்போவும் இருக்குது. என் பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அம்மா புது மிஸ் வந்திருக்காங்கம்மா அப்படின்னா, பேர் என்னம்மானா, இன்னும் வைக்கலம்மா, இனிமேல் தான் வைக்கணும். அவள் 7ஆம் கிளாஸ்லேயே படு புத்திசாலி என் பொண்ணு. அவள் வந்து சொல்லிவிட்டு, அம்மா எனக்கு கணக்கில் பெரிய சந்தேகம்மா. ஐயோ சொல்லுமா, உன் கணக்கு சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் நான் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கடவுளை என்னை அனுப்பிச்சி வச்சுருக்காரு. சொல்லு என்ன சந்தேகம்? எனக்கு ஒரே சந்தோஷம். மேத்ஸில் ஒரு சந்தேகம் கேட்குறான். அவள் என்ன சந்தேகம் கேட்டால் தெரியுமா? ஏம்மா மேத்ஸ் மிஸ்ஸுக்கு எப்போவுமே ஜுரம் வருது இல்லைன்னு கேட்டேன்.
லீவே போட மாட்டேன்றாங்கம்மா. அப்புறம் ஒரு நாள் சந்தோஷமாக வந்த அம்மா மேத்ஸ் மிஸ் லீவுமா இன்னைக்கு. அடுத்த நாளே வருத்தமாக வந்த பிடி பீரியடை கடை வாங்கி மேத்ஸ் மிஸ் நடத்திட்டாங்க. மேத்ஸ் டீச்சர்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க, பிடி பீரியட்லாம் கடை வாங்கி நடத்துகிறாங்க. எங்கள் மேத்ஸ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், குமாரசாமின், மறக்கவே முடியாது அவரை. என்ன தான் நாங்கள் செஞ்சாலும் அந்த கணக்கை முடிச்சுட்டு தான் இறங்குவார். நீ என்னவும் செய் சிரிப்பார், அவரும் இல்லை கலாட்டா பண்ணுவார், ஆனாலும் அந்த கணக்கை முடிக்காமல் அவர் இறங்க மாட்டார். அவ்வளவு நினைவில் கொள்ளத்தக்க ஆசிரியர்களை நாங்கள் மனசில் வைத்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கும் எங்களுக்குமான உறவு அப்படித்தான் இருந்தது. அவர்களுக்கு எந்த விதமான நிர்பந்தங்களும் இல்லை. திட்டக்கூடாது, மன உளைச்சல் வரக்கூடாது. மன உளைச்சல் வரணும் தானே திட்டுறது, அப்புறம் என்ன மன உளைச்சல் வந்ததுனால திட்டாமல் இருக்கிறது? திட்டதே மன உளைச்சல் வரத்துக்கு தானேங்க. அப்போவாவது படிப்பானான்ற ஒரு நம்பிக்கையில் திட்டுறாங்க. அதுவும் செய்யக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாரும் 100 மார்க்ஸ் வாங்கணும்னா இன்றைக்கு ஆசிரியர்களாக இருப்பது மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்கள் லெக்சரர்ஸோட உங்களுக்கு இருக்கிற உறவு ஒவ்வொரு நிர்வாகத்தை பொறுத்து அது மாறுபடும். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், வகுப்பில் நீங்கள் தூங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி நீங்கள் கேள்வி கேட்பது தான். இது நான் சத்தியமாக சொல்கிறேன். அது எங்களுக்கே கூட ஆஃபீஸில் ஃபுல் டே ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த நல்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் வந்தால் எப்படி இருக்குன்றீங்க. அதுவும் லைட்டெல்லாம் வேறு டிம் பண்ணிவிடுவாங்களா, அப்படியே ஜிவ்வுன்னு இழுக்கும் நமக்கு. அப்போ திடீர்னு எங்களுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யாராவது ஒருத்தர், பாரதி வாட் யூ திங்க் அபவுட் இட்? நான் எங்கே திங்க் பண்ணுறேன், நான் சரவணபவன் சாம்பார் வடையை சாப்பிட்டுட்டு சுகானுபவத்தில் இருக்கேன், எங்கே திங்க் பண்ணுறது? தூங்காமல் இருக்கணும்னா ஒரே வழி ப்ரெசன்டேஷனை கவனிப்பதில். என்ன கவனிக்க முடியாது, யூ ஹாவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நமக்கு ஃபஸ்ட் இயரில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, சில விஷயங்கள் புரியாது, எழுந்து கேட்குறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. நம்ம எழுந்தால் லெக்சரர் என்ன சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கிறவனே நமக்கு சத்ரு. ஓ நீ அவ்வளோ பெரிய ஆளா நீ, எழுந்து டவுட்டு தானே கேட்குறேன், உட்கார் போகிறோம். அவரே முடிக்க மாட்டாமல் இருக்கார், நீ வேறு டவுட் கேட்டு 5 நிமிஷத்தை அதிகரிக்காத. இது முதல் பயம். 2வது பயம், ஆசிரியர் ஏதாவது சொல்லிட்டா. சில ஆசிரியர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ராமானுஜன் 3ஆம் வகுப்பு படிக்கிற போது அவருக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சொன்னார், நான் பார்த்து டைம் எக்ஸீட் பண்ணிட போகிறேன். கணக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் சொன்னார், 50 பேர் இருக்கீங்க, 50 மாம்பழம் இருக்குடா, அப்போ ஆளுக்கு 1 தான் கிடைக்கும். 1,00,000 பேர் இருக்கீங்க, 1,00,000 மாம்பழம் இருக்குது, அப்போவும் ஆளுக்கு 1 தான் கிடைக்கும். Any number divided by the same number always gives 1 என்று வகுத்தல் பாடத்தினுடைய அடிப்படையை ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த போது 3ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருந்த ராமானுஜன் எழுந்து கேட்டார், ஒத்தருமே இல்லை, ஒரு மாம்பழமுமே இல்லை, அப்பவும் எல்லாருக்கும் 1 கிடைக்குமான்னு கேட்டார். அந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா? 0 divided by 0 is not 1, isn't it? 0 divided by 0 can never be 1. இதுதான் 3ஆம் வகுப்பில் படிக்கிற ராமானுஜன் கேட்ட கேள்வி. ஐயோ எப்படி ஒரு மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் என்னுடைய வகுப்பில் இருக்கான் அப்படின்னு புலகாங்கிதம் அடைய வேண்டிய ஆசிரியர் என்ன செஞ்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, உனக்கு மட்டும் புரியலையா? நீ நான் அவ்வளோ பெரிய மேதாவியா? உட்காருடா என்றால் கேள்விக்கு ஆசிரியருக்கு பதில் தெரியவில்லை என்று அர்த்தம். அதுதான் அர்த்தம். ஆனால் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார், ஒன்ஸ் a teacher always a student என்று சொன்னார். ஆசிரியர்களாக இருப்பவர்களுடைய ஒரே கடமை படித்துக்கொண்டே இருப்பது. நீங்கள் கேள்வி கேட்கிற போது ஒருவேளை ஆசிரியருக்கு பதில் தெரியவில்லை என்றால் இந்த தலைமுறை ஆசிரியர்கள் சொல்ல வேண்டியது, எனக்கு தெரியல, ஐ எம் நாட் ஷுர் ஐ நோ த ஆன்சர் பட் லெட் மீ ரெஃபர். நாளைக்கு 2 பேரும் இதை டிஸ்கஸ் பண்ணலாம். யூ ஆல்சோ ரெஃபர், ஐ வில் ஆல்சோ ரெஃபர், வில் டிஸ்கஸ் திஸ் இன் த கிளாஸ் டுமாரோ என்று சொல்லுகிற ஆசிரியர்கள் யாருக்கு அமைய பெற்றிருக்கிறீர்களோ நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். இதுதான் இந்த தலைமுறையினுடைய ப்ளஸ். உங்களுடைய மைனஸ் என்னன்னா, ஆசிரியர்களோட யூ வில் நெவர் ஹேவ் த கைண்ட் ஆஃப் பாண்டேஜ் தட் வி என்ஜாய், பட் யுவர் ப்ளஸ் இஸ் தட் யூ கேன் ஸ்டாண்ட் அப் அண்ட் ஆஸ்க். அப்போ ஏன் பயமாக இருக்குது நமக்கு? ஒரே ஒரு பயம்தான், நான் கேட்குறது ரொம்ப முட்டாள்தனமான கேள்வியாக இருந்துட்டாக்க அப்படி தான் இருக்கும். முதலில் கேள்வி கேட்கிற போது அது முட்டாள்தனமாக தான் இருக்கும். இருந்தாலும் கேட்கணும். ஏன் கேட்கணும்? ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது, ஒரு வகுப்பில் எனக்கு தெரியவில்லை என்று எழுந்து நின்று கேள்வி கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள், கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்று ஒரு சீன பழமொழி சொல்லுகிறார்.
நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முதல் விஷயம், கல்லூரியில் இருந்தாலும் சரி, நாளைக்கு நீங்கள் அலுவலகங்களுக்கு போனாலும் சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் புரிந்தது என்று தலையாட்டுவதை போல கீழ்த்தரமான மனித பண்பு எதுவும் கிடையாது. புரியல, அவ்வளோதான். மேபி ஐ எம் அ ஃபூல், மேபி ஐ எம் an idiot, இட்ஸ் ஓகே. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னு தலையாட்டினா முன்னைய விட நான் முட்டாளாயிருவேனே, இல்லை? மற்றவர்களுக்கு என்னை பற்றி ஒரு இம்ப்ரெஷன் வரணுன்றதுக்காக சில விஷயங்களை